ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என அறிவித்தார். முதற்கட்டமாக அடுத்த மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு உட்பட 22 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் என அறிவித்தார். அதன்படி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனுவை தாக்கல் செய்ய மார்ச் 27ஆம் தேதி இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதற்கிடையில் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி தனது பதவியை ராஜினாமா செய்ததால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சட்டமன்ற தொகுதிக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் விளவங்கோடு தொகுதிக்கு மட்டும்தான் இடைத்தேர்தல் நடத்தப்படும் எனவும் திருக்கோவிலூர் தொகுதியில் பொன்முடிதான் எம்எல்ஏவாக தொடர்வார் எனவும் தெரிவித்தார். பிரஸ் நோட்ல ஒரு அனெக்ஷர் அதெல்லாம் கரெக்ட்டா இருந்தது. நோட்ல மட்டும் இப்போ மாத்தியது. only will சார் பொன்முடி அப்ப எம்எல்ஏவா தொடர்றாரு. ஆமா இப்போ பை எலெக்ஷன் அதுக்கு இல்ல எம்எல்ஏ அவரே கண்டினியூ ஆவறாரு. பொன்முடியே கண்டினியூ ஆவறாரு. சார் என்ன அசெம்பிளி ஆமா அதான் தொடர்ந்து பேசிய அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான நாளுக்கு 10 நாட்களுக்கு முன்பு வரையிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்துக் கொள்ளப்படும் என தெரிவித்தார். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலிருந்தவாறே வாக்களிக்க ஏதுவாக அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தலைமை செயலகம், ஆட்சியர் அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களில் இருந்த தலைவர்கள் படங்கள் எடுக்கப்பட்டுள்ளது.